தமிழகத்தில் வாக்கு எந்திரங்கள் உள்ள பாதுகாப்பு அறைகளுக்கு வெளியே கூடுதல் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தம். சிசிடிவி கேமரா பழுதாகி சர்ச்சையான நிலையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. இன்று முதல் தொடங்குகிறது கத்தரி வெயில். 3 நாட்களுக்கு தமிழகத்தின் உட்பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. உதகை, கூடலூர் மற்றும் முதுமலை பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை. பழனி, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிர்ந்து குளிர்ச்சி. ஆவியூர் கல்குவாரியில் வெடிபொருட்களை வெடிக்க செய்து செயலிழக்க வைத்த நிபுணர்கள். கிராம மக்கள் இனி அச்சம் கொள்ள தேவையில்லை என வருவாய்த்துறை அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் சுற்றுலா வாகனம் கவிழ்ந்த விபத்தில் 4 வயது சிறுவன் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 8 பேருக்கு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. நாமக்கல்லில் பூச்சி மருந்து கலந்து சிக்கன் ரைஸை சாப்பிட்ட 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கல்லூரி மாணவரின் தவறான பழக்கம் ஒரு ஏழையின் குடும்பத்தையே சிதைத்த கொடுமை. கர்ப்பிணி உயிரிழப்பு தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டது தெற்கு ரயில்வே. அனைத்து ரயில்களிலும் பாதுகாப்பு அம்சங்கள் சரிவர இயங்குகிறதா என்பதை கண்காணிக்கவும் ஆணை. போரூரில் எல்இடி பல்பை விழுங்கிய 5 வயது சிறுவன். நுரையீரலில் சிக்கிய எல்இடி பல்பை அறுவை சிகிச்சையின்றி வெற்றிகரமாக எடுத்து உயிரை மீட்ட தனியார் மருத்துவமனை. உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி. சொந்தமாக கார், வீடு இல்லை, 20 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருப்பதாக வேட்புமனுவில் தாக்கல். ரேபரேலியில் போட்டியிடும் ராகுலை தேர்தல் பரப்புரையில் விமர்சனம் செய்த பிரதமர் மோடி, அமைதி தொகுதியில் போட்டியிட பயந்து போய் ஓடி ஒளிந்து வேறு தொகுதிக்கு சென்றிருப்பதாக சாடல். பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷா மீது தெலுங்கானாவில் வழக்கு பதிவு. தேர்தல் பரப்புரையில் குழந்தைகளை பயன்படுத்தியதாக காங்கிரஸ் அளித்த புகாரில் நடவடிக்கை. ஆபாச வீடியோ ஆள்கடத்தல் வழக்கில் முன்பினை கோரி பிரஜ்வல் ரேவண்ணா மனு தாக்கல். இன்று மனுவை விசாரிக்கிறது பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம். பிரான்சில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். பாலஸ்தீன கொடிகளை ஏந்தியபடி இஸ்ரேலுக்கு எதிராக கோஷம். பிரேசிலை புரட்டி போட்ட பெரும் மழை வெள்ளம். உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை 31ஆக உயர்வு. ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் சுற்றை இழந்தது மும்பை இந்தியன்ஸ். 12 ஆண்டுகளுக்கு பிறகு மும்பை மண்ணிலே வீழ்த்தி கொல்கத்தா அபாரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.